அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தினந்தோறும் இறைவனுக்காக அதிகப்படியான அமல்கள், நிறைய விஷயங்கள் இறைவனிடத்தில் நன்மைகளை பெற வேண்டும், இறைவனிடத்தில் நெருங்க வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இறைவன் நமக்கு கடமையாக்கிய கடமைகளையும் செய்து கொண்டு வருகிறோம். 5 வேளை தொழுகைகளாக இருக்கட்டும், சதக்காக்களாக இருக்கட்டும், நோன்புகளாக இருக்கட்டும், நம்மால் முடிந்தளவு வைக்கிறோம். சமயத்தில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, தொழுகை முடிந்ததற்கு பின்னால் இமாம் செய்யக்கூடிய அந்த கூட்டுத்துவாவில் அமர்கிறோம். இந்த கூட்டுத்துவாவை பொறுத்தவரை கூட்டுத்துவாவிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல பஞ்சாயத்துகள் இருக்கிறது. அது உங்களுக்கே தெரியும். அதிலே பல கிளைகள் எல்லாம் தெரியும். அதற்கான ஆதாரத்தினுடைய ஹதீஸை கொடுக்க நிலம்பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் கூட்டுத்துவா செய்திருக்கிறார்கள் என்கிற ஹதீஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. நிலம்பெருமானா ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் துவா ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொல்ல கூட்டுத்துவா என்பது நடந்திருக்கிறது. அதை இன்றைய காலகட்டத்தில் நாம் இமாம்கள் தொழுகைக்கு பின்னால் கூட்டுத்துவாவை அமைத்துள்ளோம். அது எதற்காக அமைத்தோம் என்று சொன்னால், மனிதன் வேலைகளின் இடையில் வேலைகளுக்கு மத்தியில் மாட்டி சிக்கிக்கொண்டு தவிக்கக்கூடிய இந்த நேரத்திலே, உலகத்திலே மயங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இறைவனின் பக்கம் திரும்பி வருகிறான். தொழுது விட்டு தொழுகை முடிச்சு தன்னுடைய கடமையை முடிந்து விட்டது என்பதற்காக அந்த மனிதன் அங்கிருந்து ஓட பார்க்கலாம். அவன் ஓடாம அவனுக்கான துவாவை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கூட்டு துவா என்கிற ஒரு விஷயத்தை அமைத்தது. அதே நேரத்தில் இந்த 5 வேளை கேட்கப்படக்கூடிய இந்த கூட்டு துவாவினை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஃபஜ்ரிலே நாம் காலை பொழுதினுடைய அந்த ஆரம்பத்தை பற்றியும், அந்த நாளினுடைய இறை அச்சத்தை பற்றியும், அந்த நாளினுடைய சிறப்பை பற்றியும், இன்னும் சில பல விஷயங்களை பற்றியும் அதிலே நாம் துவா செய்வோம். துஹரினுடைய துவாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இமாம்கள் கூட்டு துவாவிலே செய்யக்கூடிய அந்த துவாவை நான் குறிப்பிடுகிறேன். அதிலே இந்த வெயிலினுடைய உஷ்ணத்தை பற்றியும், வெயிலினுடைய